ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவாங்கி கிருஷ்ணனோட ஒரு சேட் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாங்கி கிருஷ்ணன் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறமேலு CWCயில் 4 சீசனாக கலக்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து 3rd சீசனில் அஸ்வின் கூட தான் ரொம்ப பேசப்பட்டாங்க. அப்போ வந்து அவங்களுடைய அந்த அந்த கீச்சு குரல், அப்புறம் அவங்களுடைய குழந்தைத்தனமான ஒரு விஷயத்தால் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. பாடலில் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காமெடிலையும் கலக்கி, அதுக்கப்புறம் அடுத்த சீசனில் அவங்க செஃப்பாக வந்து குக்காவும் கலக்கி, அதுக்கப்புறமேலு இப்போது டாப் குக் டூப் குக் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் இருக்கிற ஷோவில் இப்போது ஆங்கராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ், விலாகு, கான்சர்ட்ஸு, ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறது, நிறைய படத்தில் பின்னணி பாடகியாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு வர சிவாங்கி கிருஷ்ணன் இப்போ புதுசாக ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் கார் கூட வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஒரு சேட் மொமெண்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவாங்கி கிருஷ்ணனோட மதரான பின்னி கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொண்ணோடைய புகழ் வெளிச்சத்தில் தானும் ஷைன் ஆகணும்னு நினச்சிருக்கிறாங்க. பட் அது முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் பொண்ணை மீடியாவில் இருந்து விலைக்கு கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிவாங்கி கிட்ட அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பாடலில் இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த காமெடி, இந்த கான்செர்ட் இதெல்லாம் விட்டுட்டு நீ அதை நல்லா கற்றுக்கணும். ஸோ நீ இதுலேருந்துலாம் கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து சிவாங்கிக்கு பிடிக்கல. ஏன்னா வெளியில் இந்த மாதிரி புகழ் வெளிச்சத்தில் மின்னிட்டு இருக்கிற சிவாங்கிக்கு வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவாங்கியோட எல்லா சோஷியல் மீடியா பக்கத்தையும் மேனேஜ் பண்ணுற மீடியா மேஷன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட அனுமதி இல்லாமல் வேறு எந்த இசை கலைஞர்கள் கூடயும் நீங்கள் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட கண்டிஷனால் அவங்க வந்து தன்னுடைய அம்மாவை எந்த விலாக்லேயும் இப்போ அதிகமாக காட்டுறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற சிவாங்கிக்கு இவ்வளோ ஒரு சேட் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது சேடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பிரேக்கப் ஆன ஆள், அதை பற்றி கூட சொல்லியிருந்தாங்க. லவ் பொண்ணுங்க அதிகமாக லவ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வலியை அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லவ் குருவாக மாறி இருக்காங்க. 25 இயர்ஸ் ஆன ஒரு பொண்ணு உங்ககிட்ட நான் சிங்கிள் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும். பிகாஸ் பொண்ணுங்க லவ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒன்று அவங்கள லவ் பண்ணுவாங்க, இல்லை அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டத்தை தாண்டி தான் ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இம்மெச்சூர்டாக பார்த்த சிவாங்கியோட மெச்சூரிட்டியை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.